பெரி இன்ஜினியரிங், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், பார்மசி, நர்சிங் மற்றும் பிசியோதெரபி கல்லூரிகள் சென்னை இந்தியாவில் சிறந்த உள்கட்டமைப்பு கொண்ட கல்லூரிகளில் ஒன்று. 100% வேலை வாய்ப்பினை உறுதி செய்யும் சாதனை. ஆயிரக்கணக்கான பிற கல்லூரி மாணவர்களுக்கும் வேலை தந்த பெருமை. பெரி, எங்கள் கண்களில் உங்கள் கனவுகள். வணக்கம், ஜெயஹிந்த். இன்றைக்கி நம்ம சேனலில் வளைகுடா போரை பற்றி ஒரு மிக முக்கியமான அப்டேட் பார்க்க போகிறோம். 26ஆம் தேதி 27ஆம் தேதி ஆல்மோஸ்ட் காலையில் மத்தியானம் வரைக்கும் உண்டான டீட்டெயில் அப்டேட்டை பார்க்கலாம். ரொம்ப முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா, ஈரானுடைய ஐஆர்ஜிசியோடைய ஒரு மிக முக்கியமான தலைவர் அட்மிரல் அல்சரா தங்கிரி. இவர் ஐஆர்ஜிசியோடைய கடற்படையோட தளபதி. இவர் இஸ்ரேலால் இப்போ விமானப்படை தாக்குதலால் கொல்லப்பட்டிருக்காரு. பந்தார் அப்பாஸில் ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மூஸ் பக்கத்தில் தான் இந்த சம்பவம் அப்படின்றது நடந்திருக்கு. ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மூஸை இன்றைக்கி கிட்டத்தட்ட கண்ட்ரோலில் யார் வச்சுட்டு இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐஆர்ஜிசியோடைய இந்த கடற்படை தளபதி அட்மிரல் அலி ரஸா அவர்கள் தான். அவரை இப்போ இஸ்ரேலுடைய விமானப்படை துல்லியமாக ஒரு தாக்குதல் நடத்தி கொண்டு இருக்காங்க. இப்போது புஷேர் ப்ராவின்ஸில் கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா 1980களிலிருந்தே ஒரு போர் அனுபவம் பெற்ற ஒரு தளபதி. ஈராக் மற்றும் ஈரான் யுத்தத்தில் ஒரு கடுமையான போர் அனுபவம் பெற்ற ஒரு ஆள். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா, ஐஆர்ஜிசியோடைய ஃபஸ்ட்டு நேவல் டிஸ்ட்ரிக்ட் பந்தார் அப்பாஸில் 2010லேருந்து 2018 டெப்டி கமாண்டராக இருந்து அதன் பிறகு ஒரு தளபதி ஆகிறாரு. இப்போ ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மூஸ் மூடப்படுறதுக்கான மொத்த ஆப்ரேஷனையும் கோஆர்டினேட் பண்ணது இவர் தான். ஏன்னா இப்போ ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மூஸ் தான் இந்தியாவிலேருந்து உலக நாடுகள் எல்லாருக்குமே ப்ராப்ளம் இருக்குது. அந்த இடத்த கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருந்த ஒரு தளபதி தான் இப்போ இஸ்ரேல் தூக்கியிருக்காங்க அப்படின்றத பார்க்குறோம். அதே மாதிரி சென்ட்காம், அமெரிக்காவுடைய சென்ட்ரல் கமாண்டோடைய கமாண்டர் பிராட் கூப்பர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டெத்தை அவர் கன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. இஸ்ரேல் தாக்குதல் நடத்திருக்கிறாங்க, அமெரிக்கா உறுதி செய்கிறாங்க, செஞ்சுட்டு உடனடியாக நீங்கள் இந்த இடத்துல சரணடையணும் அப்படின்ற இதையும் கொடுத்துருக்குறாங்க. இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாஹூ தன்னுடைய 24 செகண்ட் வீடியோவில் பேசும்போது, we continue to strike forcefully at the targets of the Iranian terror regime. மீண்டும் அவங்க தளபதிகளை தாக்கி கொள்வது தான் அவங்களுடைய ஒரு அப்ஜெக்டிவாக இருக்குது. அதையுமே அவங்க அனௌன்ஸ் பண்ணுறாங்க அப்படின்றத பார்க்குறோம். இப்போது இந்த பிளாக்கேடுக்கு மிக முக்கியமான ஆப்ரேஷனல் மூளை, அந்த ஆப்ரேஷனல் பிரெயினை தான் இப்போ தட்டி தூக்கியிருக்கிறாங்கன்றதை பார்க்குறோம். ஸோ இப்போ ஈரான் இந்த இடத்துல வீக் ஆகுறாங்களா, ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மூஸ் மீண்டும் ஓப்பன் ஆகுதா அப்படின்றத அடுத்த 2-3 நாட்கள் நம்ம மானிட்டர் பண்ணிட்டு பண்ணலாம். இப்போது இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈரான் 5 நாடுகள் எங்களுடைய நட்பு நாடுகள் அவங்களுக்கு அனுமதி அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்தியா இப்போது எல்பிஜி மற்றும் க்ரூட் ஆயில் இதோடைய சப்ளையை கிட்டத்தட்ட 10 மடங்கு அதிகப்படுத்தியிருக்கிறாங்க. இப்போ ரெகுலராக சப்ளை அப்படின்றது நம்மளுடைய கையிருப்பை ஒரு மிதமான ஒரு லெவலில் வச்சுருப்போம். தேவைப்படும் போது அந்த கப்பல்கள் அந்த கையிருப்புக்கு அதிகமாக ரீஃபில் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இப்போ கையிருப்பை அதிகப்படுத்தணும், அடுத்த 2 மாதத்துக்கு எந்த விதமான பிரச்சனையும் வரக்கூடாது அப்படின்றதுக்கான இதை முன்னெடுப்பை இந்தியா எடுத்திருக்குது. இதே சமயத்தில் ஹிஸ்புல்லா அவங்களுடைய லெபனான் இஸ்ரேல் பார்டரில் தங்களுடைய ஆப்ரேஷன்ஸை அதிகப்படுத்தியிருக்கிறாங்க. ஈரானுடைய சபாநாயகர் முகமது கலிபாஃப் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, ஒரே நாள், அதாவது 26 நைட்டு மட்டுமே 87 ஆப்ரேஷன்ஸ் ஹிஸ்புல்லா பண்ணியிருக்காங்க அப்படின்றது சொல்லியிருக்காரு. இப்போ ஹிஸ்புல்லாவோட அஃபிஷியல் ஸ்போக்ஸ் பர்சன் இருந்தாலும் ஹிஸ்புல்லாக்கள் இப்போ யார் கண்ட்ரோலில், யாருடைய கட்டளையில் இப்போ செயல்படுறாங்க அப்படின்றது ரொம்ப தெளிவாக இருக்குது. அதே மாதிரி ஹிஸ்புல்லாக்கள் இன்னும் வைப்ரண்ட் ஆகிட்டாங்க, முதல்ல விட இன்னும் வைப்ரேட் ஆகிட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா, இஸ்ரேலுக்கு இன்னும் நிறையா சர்ப்ரைசஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு மிரட்டலும் எடுத்திருக்காரு. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா, 25 நாள் ஸ்ட்ரீட் ப்ரெசன்ஸ் அப்படின்றது இன்றைக்கி ஈரான் பாப்புலேஷன் இருக்கும் தெருவில் இருக்கிறத பார்க்குறோம் நம்ம. ஸோ இது ஒரு மிகப்பெரிய விக்ட்ரி அப்படின்னு சொல்லி வெற்றியை இப்போ ஈரான் கிளைம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்றத பார்க்குறோம். ஒரு பக்கம் அமெரிக்கா ட்ரம்ப் ஜெயிஸ்டன் அவர் சொல்லிட்டு இருக்காரு. முதல் முறையாக ஈரான் இப்போ அந்த வெற்றியை கிளைம் பண்ணுறாங்க. இப்போது மேஜர் ஆயில் ஷாக் இன்றைக்கி எல்லா நாடுகள்லையுமே நம்ம ஃபீல் பண்ண முடியுது. 30-40% கல்ஃபோட ரிஃபைனிங் கெப்பாசிட்டியே காலியாக இருக்குது. ஏன்னா இப்போது ஃப்ரான்ஸ், ஐரோப்பா போன்ற பல நாடுகள் கச்சா எண்ணெயை அவங்க வாங்க மாட்டாங்க, டைரெக்டாக பெட்ரோல் டீசலை வாங்குவாங்க. ஏன்னா கச்சா எண்ணெயை ரிஃபைன் பண்ணுறது மாசுபடும் அவங்க நாடுகள் அப்படின்ற ஒரு இதில் க்ளீன் எனர்ஜின்ற பேரில் இவங்க பெட்ரோல் டீசல் வாங்கிட்டு இருக்காங்க. இப்போ 11 மில்லியன் பேரல் இன்றைக்கி மார்க்கெட்டில் இருந்து காணாமல் போயிருக்கு அப்படின்றத பார்க்குறோம்.
அதே மாதிரி இந்த கல்ஃபோட ரிஃபைனிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இப்போ தாக்கப்பட்ட அந்த கட்டமைப்பை மீண்டும் கொண்டு வரதுக்கு 3 வருட காலம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. இப்போ பெனட் க்ரூட் எடுத்திங்கன்னா $120 போயிருச்சு. $120 பெர் பேரல், $70 இப்போ $120, கிட்டத்தட்ட $50 இப்போ அதிகமாக இருக்கிறத பார்க்குறோம். $1 அதாவது $1 ப்ரைஸ் அதிகமாகிறதுக்கு நம்மளுடைய பெட்ரோல் டீசல் விலை அப்படின்றது 50 காசு அதிகமாகணும். இப்போது ஒரு லிட்டர் பெட்ரோல் டீசல்லையும், அதாவது ஒரு பேரல் கச்சா எண்ணெயை ப்ராசஸ் பண்ணும்போது இந்தியாவில் இருக்கக்கூடிய ONGC, HPCL, IOCL, தனியார் நிறுவனங்கள் இருக்கக்கூடிய ரிலையன்ஸ் BP, நயாரா போன்றவங்க கிட்டத்தட்ட $48 வரைக்கும் அவங்களுக்கு வந்து தாக்கம் இருக்கக்கூடியதை பார்க்குறோம். ஸோ இந்த சமயத்தில் அரசாங்கத்துக்கு 2 ஆப்ஷன் இருக்குது. ஒன்று, இந்த பெட்ரோல் டீசல் விலையை ஏற்றுறது. அப்படி பார்த்தோம் அப்படின்னா $25 நமக்கு இப்போ பெட்ரோல் டீசல் விலை வந்து அப்படியே கவர்மெண்ட் அந்த ப்ரைஸ் அப்படியே நமக்கு பாஸ் ஆன் பண்ணாங்க அப்படின்னா $25 நமக்கு அதிகரிக்கணும். இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸைஸ் டியூட்டி வச்சுருக்காங்க, ஸ்டேட் கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா வேட் வச்சுருக்காங்க. ஸோ வேல்யூ ஆடட் டேக்ஸ் இப்போ இது ஜிஎஸ்டிக்குள்ளே வராமல் இருக்கிறதுனால சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட எக்ஸைஸ் டியூட்டி கம்மி பண்ணலாம், இல்லை ஸ்டேட் கவர்மெண்ட்டோடைய வேட்டை கம்மி பண்ணலாம், இல்லை ரெண்டுத்தையும் சேர்த்து கம்மி பண்ணலாம். ஏன்னா இப்போ நயாரா பார்த்தீங்கன்னா $3 அவங்களுடைய பெட்ரோல் ப்ரைஸை ஏற்றிருக்கிறாங்க. ஏன்னா தனியார் நிறுவனம் இப்போ அரசு நிறுவனங்களுக்கு அந்த லாஸை வந்து அரசாங்கம் கட்டளை இட முடியும், தனியார் நிறுவனங்களுக்கு பண்ண முடியாது. ஸோ அரசாங்கம் என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸைஸ் டியூட்டியை இப்போ கம்மி பண்ணியிருக்கிறாங்க. இது பப்ளிக் ஸ்பேஸில் எப்படி வருதுன்னு பார்த்தீங்கன்னா பெட்ரோல் டீசல் விலையை கம்மி பண்ணிட்டாங்கன்ட்டு, அது தவறான அண்டர்ஸ்டாண்டிங். வரக்கூடிய கச்சா எண்ணெயோட விலை அதிகமாக இருக்குது, அதுக்கு மேலே போடப்படக்கூடிய அந்த சுங்க வரி எக்ஸைஸ் டியூட்டியை தான் கம்மி பண்ணியிருக்கிறாங்க அப்படின்றத பார்க்குறோம். ஸோ மத்திய அரசாங்கம் பெட்ரோல் விலை ஏறக்கூடாது, பெட்ரோல் டீசல் விலை ஏறக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு வர வருவாயிலிருந்து கட் பண்ணி இந்த லாஸஸை வந்து இந்த ஆயில் மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸ்ன்னு சொல்லக்கூடிய OMCCக்கு செட் ஆஃப் பண்ணுறாங்க. மாநில அரசுகள் இன்னும் இதை பண்ணலை. மாநில முதல்வர்களுடைய கூட்டத்தை பிரதமர் வந்து இன்னைக்கு 28ஆம் தேதி கூட்டியிருக்கிறாரு. தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் மற்றும் கேரள முதல்வர் பினராயி விஜயன் மற்றும் அஸ்ஸாம், வெஸ்ட் பெங்கால் இந்த 4 மாநில முதல்வர்கள் இதில் பங்கேற்க முடியாது. ஏன்னா மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட் இப்போ இம்ப்ளிமெண்ட் ஆகிருக்கு. அதுக்கு பதிலாக அரசாங்கத்தோடைய தலைமை செயலர்களை, அதாவது செக்ரட்டரிஸை வந்து கூப்பிட்டு அவங்கள வந்து இதை வந்து ஃபீட்பேக் கொடுத்து என்ன மாதிரியான நிலைமை போயிட்டுருக்கு அப்படின்றத இது பண்ணிருக்காங்க. இப்போ தான் கவர்மெண்ட் கம்யூனிகேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அப்படின்றத பார்க்குறோம். ஸோ மத்திய அரசு தன்னுடைய பங்குக்கு எக்ஸைஸ் டியூட்டியை கம்மி பண்ணியிருக்காங்க, இந்த பெட்ரோல் டீசல் விலை ஏறக்கூடாது அப்படின்றதுக்கு. மாநில அரசுகள் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்றத இன்னும் 2 நாட்கள் நம்ம மானிட்டர் பண்ணிட்டு சொல்லலாம். இப்போது ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மூஸ் கிட்டத்தட்ட மார்ச் 1ஆம் தேதியிலேருந்து க்ளோஸ்டாக இருக்குது. 20% உலகத்தோடைய க்ரூட் ஆயில் மற்றும் LNG இந்த வழியாக தான் போயிட்டுருக்கு அப்படின்றத பார்க்குறோம். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா கார்க் தீவுகளை கைப்பற்றுறதற்கான ஒரு முன்னெடுப்பை அமெரிக்கா எடுக்கிறாங்க. இதை பற்றி நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். அவங்களுடைய ஏர்பார்ன் ஃபோர்ஸஸ் மற்றும் அவங்களுடைய ஆம்பிபியஸ் ரெடி ஃபோர்ஸஸ் ARFன்னு சொல்லக்கூடியவங்க கிட்டத்தட்ட 10,000 வீரர்கள் தயாராக இருக்கிறாங்க. இதை வந்து கரெக்டாக மோப்பம் பிடிச்ச ஈரான் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்க பங்குக்கு ஒரு பெரிய படையை இப்போ கார்க் தீவுகளை பாதுகாக்கிறதுக்காக இறக்கியிருக்காங்க. ஸோ இதை வந்து ஈரான் ஏற்கனவே அவங்களுடைய வார் கேமில் இது நடக்கும் அப்படின்றது யூகிச்சு அந்த இடத்துல ஈரான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கட்டமைப்பை வலிமைப்படுத்தியிருக்காங்க. ஸோ கார்க் தீவுகளில் அமெரிக்கா எவ்வளோ பெரிய இராணுவமாக இருந்தாலும் இறங்கி போய் கார்க் தீவில் பிடிக்கிறது அப்படின்றது அவ்வளோ ஈஸியான காரியம் கிடையாது. ஏன்னா வார்ஃபேருடைய தன்மை மாறி இருக்கு. ப்ளஸ் ஈரானை சுற்றி இருக்கக்கூடிய தீவுகள் எல்லாமே ஈரானுடைய மிசைல் ரேஞ்சிலையும் இருக்குது, ட்ரோன் ரேஞ்சிலையுமே இருக்குது. ஸோ ஒருவேளை இவங்க போய் தரையிறங்கினா கூட அவங்க மேலே ப்ரிசிஷன் ஸ்ட்ரைக்ஸை ட்ரோனை வச்சு பண்ண முடியும். ஸோ ரொம்ப நாள் அந்த கிரவுண்டை ஹோல்ட் பண்ணுறது, அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா உயிரிழப்பு இல்லாமல் ஹோல்டு பண்ணுறது அப்படின்றது அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய சும்மா சொப்பனமாக இருக்கும். பட் அமெரிக்கா அந்த முன்னெடுத்து தான் போகிறாங்க. என்ன நடக்குதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். இப்போ அமெரிக்கா மற்றும் ஈரானோடைய டிப்ளமேட்டிக் ட்ராக்ட் இவங்க என்ன பேசுகிறாங்களா என்ன பண்ணுறாங்களா அப்படின்னு பார்க்கும்போது இந்த 15 பாயிண்ட் ப்ரொப்போசலில் ட்ரம்ப் கொடுத்துருக்கிறாரு. அதை இவங்க நிராகரிக்கிறாங்க. ரொம்ப அளவுக்கு அதிகமாக ஒரு சைடடாக இருக்குது. 2வது கள சூழ்நிலைக்கு ஏற்ற ஒரு ப்ரொப்போசல் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பதிலுக்கு ஒரு 5 ப்ரொப்போசலை கொடுத்தாங்க அப்படின்றத பார்த்தோம். இப்போ பாகிஸ்தானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் இஷாக் தர் பேசும்போது அமெரிக்கா மற்றும் ஈரான் இவங்க வந்து இன்டைரக்டாக நேரடியாக பேச்சுவார்த்தை நடத்தாமல் எங்கள் மூலிமா பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க அப்படின்றத அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிருக்காப்புல. கூடவே ஈஜிப்ட் மற்றும் துருக்கி இதில் வந்து பங்கேற்கிறாங்க அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த 15 பாயிண்ட் ப்ரொப்போசலில் இவங்க வந்து பாகிஸ்தான் மூலிமா கன்வே பண்ணுறாங்க அப்படின்றது தெரியுது. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து இஷாக் தர் பாகிஸ்தானுடைய வெளியுறவு அமைச்சர் டேக் பண்ணியிருக்கிறது
அமெரிக்காவுடைய வெளியுறவுத்துறை அமைச்சரான மார்க்கோ ரூபியோ மற்றும் ஈரானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சரான அப்பாஸ் அரகிச்சி, இவங்க 2 பேரை தவிர யூஎஸோடைய ஸ்பெஷல் என்வாயா இருக்கக்கூடிய ஸ்டீவ் விட்காஃப், அமெரிக்காவுடைய அதிபர் ட்ரம்ப்போடைய ரியல் எஸ்டேட் பார்ட்னர். ஸோ இவங்க தான் இதில் வந்து கோர ஆட்கள் அப்படின்றது தெரியுது. இப்போது அமெரிக்கா ஈரானோட நேரடியாக பேச்சுவார்த்தை நடத்தணும் சில முன்னெடுப்புகள் எடுத்திருக்காங்க. அதுக்கு ஈரான் தரப்புல இருந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டீவ் விட்காஃப் வரக்கூடாது, இதில் வந்து யாராவது பேசணும் அப்படின்னா ஜேடி வேன்ஸ் வந்து பேசணும்ட்டு. ஏன்னா துணை அதிபர் ட்ரம்ப்புக்கு அடுத்த லெவலில் இருக்கக்கூடியவர், ஒரு சென்சிபிளான ஒரு ஆளாக ஈரான் வந்து கருதுறாங்க அப்படின்றத பார்க்குறோம். ஈரான் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய 5 கண்டிஷன்ஸ் வந்து ஃபஸ்ட்டு எல்லா விதமான தாக்குதலையும் நிறுத்தணும், அவங்க தலைவர்கள் குறிவைக்கப்படுறதை நிறுத்தணும், ரிட்டன் கேரண்டி வேணும், இனிமே வந்து ஈரான் தாக்கப்படக்கூடாதுன்னு சொல்லி எழுத்துப்பூர்வமான கேரண்டி அப்படின்றது வேணும். இது நாள் வரை டேமேஜ், அதாவது ஈரானில் நடக்கப்பட்ட தாக்குதல் அதற்கு உண்டான விலையை, வார் டேமேஜஸை வந்து அவங்க கொடுக்கணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரீஜனல் சீஸ்ஃபயர் வேணும், ஹிஸ்புல்லாக்களையும் நீங்கள் தாக்கக்கூடாது, ஹமாஸையும் தாக்கக்கூடாது, ஹவுத்திகளையும் தாக்கக்கூடாது அப்படின்றது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கடைசி பாயிண்ட்டு, இது வந்து நடைமுறைக்கு சாத்தியமில்லாத ஒன்றுனா ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மூஸோட மொத்த கண்ட்ரோலும் எங்ககிட்ட வேணும் அப்படின்றது தான். இப்போ நமக்கு பேசுகிற கணக்குப்படி பார்த்தீங்கன்னா ஈரானுடைய கச்சா எண்ணெய் மார்க்கெட்டில் வந்த பிறகு இந்தியா தான் முதல்ல போய் நம்ம அதை வாங்கணும். ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட $120 மில்லியன் அளவுக்கான பணம் இப்போ ஈரானுக்கு மீண்டும் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ பணம் வந்தாலே அவங்களால இந்த போரை இன்னும் தொடர முடியும் அப்படின்றத பார்க்குறோம். அது தவிர ஒரு கப்பலுக்கும் அந்த ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மூஸை கிராஸ் பண்ணி போகிறதுக்கு 20 லட்சம் எங்ககிட்ட கப்பம் கட்டி, $20 லட்சம் எங்ககிட்ட கப்பம் கட்டிட்டு போகணும் அப்படின்றத வச்சுருக்காங்க. ட்ரம்ப் பார்த்தீங்க அப்படின்னா நடுவில் இன்னொரு இது கொடுத்துருக்காரு, சர்ப்ரைஸ் கொடுத்துருக்காரு. ஈரான் வந்து எனக்கு ஒரு கிஃப்ட் கொடுத்தாங்க, 10 அமெரிக்காவுடைய ஆயில் டேங்கர்களை இவங்க வந்து அனுமதிச்சாங்க உள்ளே போகிறதுக்கு, எந்த விதமான இதுவும் பண்ணல. அதில் 8 பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானுடைய கொடியை வச்சு போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ரொம்ப டீல் சீக்கிரம் முடிக்கணும்னு சொல்லி ரொம்ப ஒரு அவசரத்தில் இருக்கிறாங்க, அந்தளவுக்கு அவங்க வந்து தாக்குதல் நடத்தியிருக்கணும் அவங்க மேலே. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இதை ரொம்ப நாள் இந்த போரை நீடிச்சா அவங்க மக்களே ஐஆர்ஜிசியோடைய தலைவர்கள் அந்த இருக்கக்கூடிய ஆட்சியில் இருக்கக்கூடியவங்கள போட்டு தள்ளுவாங்க அப்படின்ற மாதிரி நிலைமை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி வி ஆர் வின்னிங் ஸோ பிக், மீண்டும் மீண்டும் இவர் வந்து வின் பண்ணுறோம் அப்படின்றாரு. அதன் பிறகு பார்த்தீங்க அப்படின்னா ஈரான் ஆயிலை நாங்கள் கண்ட்ரோல் பண்ண போகிறோம் அப்படின்ற அந்த மூவ். ஸோ கடைசியாக இது வந்து பூனை வெளியில் வந்த கதை தான் இப்போ எங்கே நோக்கி இவங்க வந்து போகிறாங்க அப்படின்றது தெரிஞ்சிருச்சு. இப்போ அமெரிக்காவுடைய இராணுவ தலைமையகம் பென்டகன் அவங்க ஒரு வார் ப்ரிப்பரேஷனில் போயிட்டு இருக்காங்க. ஒரு ஃபைனல் ப்ளோவை கொடுத்து ஈரானுடைய ஆட்சி மாற்றத்தை கொண்டு வரணும் அப்படின்றது தான். அதுக்கு தான் பார்த்தீங்க அப்படின்னா கிரவுண்ட் ஃபோர்ஸை மிகப்பெரிய லெவலில் பில்டப் பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட 10,000 வீரர்கள், அமெரிக்காவுடைய மெரின்ஸ், அமெரிக்காவுடைய ஆம்ஃபிபியஸ் குரூப், இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு உதாரணத்துக்கு அமெரிக்காவுடைய மெரின்ஸ் இவங்களுடைய கடந்த கால போரை நம்ம படித்து பார்க்கும்போது ஒரு கம்ப்ளீட்டாக எல்லாமே அவங்கக்கிட்ட இருக்கும். அதாவது ஒரு விமானப்படைக்கு தேவையான ஹெலிகாப்டரில் ஆரம்பித்து பீரங்கிகள், டேங்குகள், இலகுரக வாகனங்கள், சொந்தமான ரேடார்ஸு, டைரக்ட் சேட்டலைட் கம்யூனிகேஷன், ஹெவி வெப்பன்ஸு, லைட் ஆர்மரின்னு சொல்லி ஒரு கம்ப்ளீட்டான ஒரு பேட்டில் குரூப் அது. அதை இப்போ வந்து கிளியர் கட்டாக மூவ் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு கப்பல் பார்த்தீங்கன்னா இந்து மகா சமுத்திரத்தை கடந்து இப்போ ஈரான் கடற்பகுதிகளை நோக்கி போயிட்டு இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா அமெரிக்கா மற்றும் நாட்டோ அப்படின்றது கிளியர் கட்டாக அந்த ரிலேஷன் ஃபெயில் ஆயிடுச்சு. நாட்டோவுடைய சப்போர்ட் வேணும்னு சொல்லி ட்ரம்ப் கூப்பிடும்போது நாட்டோவுடைய தளபதிகள் மறுத்துட்டாங்க, நாட்டோ நாடுகள் மறுத்துட்டாங்க. ஸோ இந்த இடத்துல நீங்கள் வந்து எக்ஸ்போஸ் ஆகிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இனிமேல் நாங்கள் ஏற்கனவே வெற்றி பெற்றோம், நாங்கள் இனிமேல் தேவையில்லை அப்படின்ற போது இதை எதுக்கு ட்ரம்ப் பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்தது ட்ரம்ப் கை வைக்கக்கூடிய ஒரு இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரீன்லேண்டில் இந்த நாட்டோவோட ஒற்றுமை இல்லை. ஆர்டிகல் 5 வந்து இப்போ அது நல்லிஃபை ஆகும்போது, ஆர்டிகல் 5ன்றது என்ன, எந்த நாட்டோ உறுப்பினர் நாடு மீது தாக்குதல் நடந்தாலும் அந்த 38 நாடுகள் ஒன்றா சேர்ந்து அது கூட நின்று எதிர்த்தாக்குதல் நடத்தும் அப்படின்றது தான். இந்த இடத்துல அமெரிக்காவுடைய துருப்புகள் தாக்கப்பட்டிருக்காங்க, ஆனால் நாட்டோ நாடுகள் வரலை. ஸோ நாளைக்கு கிரீன்லேண்டை போய் தாக்கும் பொழுது அதை சொந்தம் கொண்டாடக்கூடிய நாடுகள் இதில் வந்து நாட்டோ சப்போர்ட் எடுத்தாங்கன்னா நாட்டோடைய உறுப்பினர் நாடுகள் அங்கே வரமாட்டாங்க. இதுதான் இதில் உள்ள இருக்கக்கூடிய பாலிடிக்ஸ் அப்படின்றத பார்க்குறோம். அதே மாதிரி ட்ரம்ப் மீண்டும் மீண்டும் சொல்கிறதுனா ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மூஸ் எங்களுக்கு தேவையே கிடையாது, உண்மையாக தான் 2 to 3% கச்சா எண்ணெய் தான் அங்கேருந்து வருது. இது வந்து எங்களுக்கு ஒரு எனர்ஜி அபண்டன்ஸாக இருக்கக்கூடிய நாடு, எங்களுக்கு தேவையானது எங்ககிட்டே இருக்கும் அப்படின்றதும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சவுதியை விட ரஷ்யாவை விட எங்கிட்ட 2 மடங்கு ஆயில் அதிகமாக இருக்குது அப்படின்றது இவருடைய டொமஸ்டிக் பாப்புலேஷனுக்கு சொல்கிறாரு அப்படின்றத நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி பேட்டில் ஃபீல்டில் செட்பேக் இருந்தாலும் ஈரான் இந்த இடத்துல எப்படியாவது இப்போ அமெரிக்கா நடத்தக்கூடிய இந்த ஃபைனல் அசால்ட்டையும் தாக்கு பிடிச்சிட்டோம்னா நாம் மீண்டு வந்துடலாம் அப்படின்றது தான் ஈரானுடைய இது. ஸோ அவங்க டிரான்ஸ்கிரிப்ஷன் சொல்லக்கூடிய
போர்க்கால சூழ்நிலையில இளைஞர்களை ஒன்று சேர்த்து ராணுவத்துக்குள்ள கொண்டு வரணும்னு பார்க்குறாங்க. ஒருத்தர் 2 பேர் கிடையாது, கிட்டத்தட்ட 10 லட்சம் பேரை ஒன்று திரட்டணும்னு பார்க்குறாங்க. பட் இது அவங்க அஃபிஷியல் கம்யூனிகேஷன் இதில் எந்த அளவுக்கு கிரவுண்டில் இருக்குன்றது நம்மளால வெரிஃபை பண்ண முடியல. ஏன்னா இன்டர்நெட் வந்து அங்கே ஷட் டவுன் ஆகிருக்கு அப்படின்றத பார்க்குறோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உக்ரைனை சேர்ந்த 200 ட்ரோன் எக்ஸ்பர்ட்ஸ் அவங்க ராணுவத்துல இருந்து இப்போ ஆக்டிவாக சவுதி, பஹ்ரைன் போன்ற நாடுகளில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றத பார்க்குறோம். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யுஏஇ மற்றும் சவுதி இந்த இடத்துல ஈரானை விடக்கூடாது, இவ்வளோ தூரம் தாங்கிட்டோம், இன்னும் கொஞ்ச நாள் தாங்குவோம், இவங்களை வந்து மொத்தமாக ஒழிச்சு கட்டணும் அப்படின்ற அந்த ஒரு முன்னெடுப்புலையும் போகிறாங்க. 2 நாளுக்கு பிறகு யுஏஇ மற்றும் சவுதியும் இந்த போரில் ஜாயின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அப்படி ஒரு வேலை நடந்துச்சு. இப்போ சினாரியோ எப்படின்னா, இது அப்படியே மட்டுப்பட்டு கம்மியாகி வர்றது, மேபி 2 மாதம் 3 மாதம் நமக்கு தெரியல, 1 மாதமாக கூட இருக்கலாம் தெரியல. அந்த பேச்சுவார்த்தை சுமூகமாக முடிஞ்சதுன்னா 10-15 நாளில் கூட முடியலாம். ஒஸ்கே சினாரியோ கார்க் தீவுகளில் அமெரிக்கா கை வைக்கிறது, ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்முஸை ஈரான் கம்ப்ளீட்டாக மூடுறது, அதன் பிறகு இவங்க நேருக்கு நேர் சண்டை போடுறது, பிறகு சவுதி மற்றும் யுஏஇ போன்ற நாடுகளும் சேர்ந்துச்சு அப்படின்னா இது ஒரு மோசமான சூழ்நிலை, உலக பொருளாதாரத்துக்கு மிகப்பெரிய பாதிப்பை அது எல்லார் மேலேயும், இதில் பிரதமர் மோடி அவர்களாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, இந்தியா மீதும் இந்த தாக்கம் இருக்கும் அப்படின்றது நிதர்சனமான உண்மை. என்ன நடக்குதுன்றதை டீட்டெயில் வீடியோவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம், ஜெயன்.